ஒருதலை ராகம்னு ஒரு படம் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதில் வந்து ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவ்குமார். இது தீபிகா ஆதரவுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம சினிமா இருக்கு இல்லையா, இது ரொம்ப பவர்ஃபுல் மீடியம். இது வந்து ஏற்படுத்துகிற எஃபெக்ட் வந்து நம்ம மக்களுடைய மனதில் ஆழமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும். இதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிளை வந்து சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து, நான் ரொம்ப வருஷம்னு சொல்கிறது ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி, 86ன்னு நினைக்கிறேன், 88 87 88ல் வந்து ஒருத்தர் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு பட்டதாரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்கிறார், ஏன்ப்பா இப்படி, அவர் எப்படி கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையில், சொத்து தகராறில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே புதைச்சிட்டார். அவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நீ ஏன் இப்படி பண்ண, அதுவும் கொலை பண்ணது கூட சரி, ஆனால் கொலை பண்ணிட்டு எப்படி வீட்டுக்குள்ளே புதைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாள் முன்னாடி 100வது நாள்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் வர்ற மோகன் கேரக்டர் வந்து அந்த மாதிரி தான் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய பேர் ஜெயபிரகாஷ். ஸோ இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் ஏரியாவில் நடந்தது. இந்த மாதிரி சினிமாவை பார்த்துட்டு நான் இப்படி பண்ணேன், சினிமாவை பார்த்துட்டு இதை செஞ்சேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பாட்டு வந்து பெண்களை கிண்டல் பண்ணியிருக்கோம். அந்த பெண்களை கிண்டல் பண்ணுறது வந்து சரியானது தான், அதுதான் உண்மையான வந்து ஆண்மைத்தனம் அப்படின்னா சினிமா வந்து அந்த காலத்தில் வந்து வலியுறுத்திடுச்சு. இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அன்னைக்கு கிடையாது. ஆனால் அதுதான் இயற்கை போல் இருக்குது, அதுதான் நேச்சர் போல் இருக்குது. ஒரு பையன்னா ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் மனதில், அன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மனதில் வந்து நிறைய சினிமாக்கள் வந்து விதைச்சு. அதுக்கு அன்றைக்கி வந்த சினிமா பாடல்களும் அப்படி தான் இருந்தது. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 80ஸில் 90ஸில் வந்த எல்லா சினிமாக்களுடைய பாடல்களும் ஏதாவது ஒரு பாட்டாவது லேடிஸையோ இல்லை ஹீரோயினையோ, அந்த படத்தில் இருக்க ஹீரோ வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் ஒரு சாங் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த படம் வந்து வெற்றி பெறும். அதுதான் இயற்கை போல் இருக்குது அப்படின்னு விதைச்ச நிறைய படங்கள் வந்து இருக்குது. ஸோ நிறைய இந்த சீண்டல்களால் மரணம் வந்ததுக்கு அப்புறம் தான், நிறைய பெண்கள் இறந்ததுக்கு அப்புறம் தான், தற்கொலைகள் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இது தவறுன்ற ஒரு விஷயமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அதுக்கான சட்டங்கள் வந்திருக்கு. இதுக்கப்புறம் கிரவுண்ட் பக்கம் வந்த நாயை வரக்கூடாது. சினிமா வந்து தமிழ் சினிமா, எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ் சினிமா வந்து ரொம்ப மோசமாக சித்தரித்த ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர். நம்ம திருநங்கைகள்னு சொல்கிறோம். அந்த திருநங்கைகளை ரொம்ப கேவலமாக, எவ்வளவு தூரம் மனிதாபிமானமே இல்லாமல் வந்து சித்தரிக்க முடியுமோ அப்படிலாம் நம்ம படங்களில் வந்து சித்தரிச்சிருப்பாங்க. எதையோ ஹாலிவுட் படத்தில் பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டரையாவது வந்து அவங்க வந்து ஒரு கேலி பண்ணுற மாதிரியோ இல்லை கிண்டல் பண்ணுற மாதிரியோ எடுத்திருப்பாங்களான்னா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இதை நிறையவே பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து ஒருதலை ராகம்னு ஒரு படம் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதில் வந்து ஒரு சாங் வரும், கொக்கரக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாங்கில் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் தமிழ் சினிமா தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் வந்து டிரான்ஸ்ஜெண்டரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 2006 வரைக்கும் இதனுடைய தாக்கம் வந்து படத்தில் இருந்தது. கடைசியில் டிரான்ஸ்ஜெண்டர் ரொம்ப கிண்டல் படம் பார்த்தா நம்ம அமீருடைய படமான பருத்தி வீரன், அதில் ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. உலகமே கொண்டாடின அந்த பருத்தி வீரனில் இப்படி ஒரு காட்சி இருக்கிறதா அன்றைக்கி வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி ப்ரைவேட் சேனலில் வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து பங்கு பெற ஆரம்பித்ததுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டருடைய கேரக்டரே முக்கியமான ஒரு கேரக்டராக மாற்றி இந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ளே சினிமா வந்து டிரான்ஸ்ஜெண்டரை ஓரளவு நல்லா காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நிறைய சாதனைகள் பண்ணால் கூட டிரான்ஸ்ஜெண்டர் மேலே இருக்கக்கூடிய பார்வைகள் வந்து நம்ம நிறைய பேருடைய மத்தியில் வந்து மாறலை. ஒரு 75% மேலே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வித்தியாசமாக தான் அந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து பார்க்குறாங்க. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு 3வது பாலினம் அப்படின்னு நம்ம இன்னும் ஏற்றுக்கலை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட்டை வந்து டிரான்ஸ்ஜெண்டரை ஓரளவு கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம ரயில்வே ரிசர்வேஷன் ஃபார்மில் கூட டிரான்ஸ்ஜெண்டரை வந்து 3வது இனத்தை பற்றி கேட்குறாங்க. நம்ம வந்து பப்ளிக்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்காக தனியாக ஒரு இது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரசினுடைய பார்வைகள் வந்து மாறி இருக்குது. அதுக்கு நம்மளுடைய ஊடகங்களும் ஒரு காரணம். இப்போது இதை மையப்படுத்தி ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து படம்னா இது வந்து சினிமா இல்லை, இது வந்து ஒரு குறும்படம்.
படத்துடைய பேர் வந்து அனகல் அப்படிங்கிறது. ஏன்னா அனகல் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டரை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வச்சுருக்காரு. கார்த்திக் ராம் அப்படின்றவர் இந்த படத்தை வந்து இந்த குறும்படத்தை இயக்கியிருக்கார். இதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ஒரு விழாவில் இந்த படத்தை திரையிட்டாங்க. நிறைய பிரபலங்கள் இந்த விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இந்த படம் வந்து ஒரு விருது பெற்றுச்சு. இந்த படம் கூடிய விரைவில் ஒரு பிரபலமான ஓடிடியில் வர போகுது. இது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படத்தில் வந்து டிரான்ஸ்ஜெண்டரா விக்ரம் விஜய் அப்படின்றவர் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்தில் பங்கு பெறக்கூடியவர். இவர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து பங்கு பெறணும் அப்படின்றதுக்காக ஆண்களோட சேர்ந்து வந்து ஓடுறார். அப்போ ஓடுற டயத்தை என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து டீஸ் பண்ணுறாரு. நீ ஓடக்கூடாது அப்படிங்கிறார். இருந்தால் கூட நான் ஓடுவேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, இவர் தனியாக இருக்கும்போது இவர் போகிற வழியில் இவரை தனியாக பார்த்து ஏதோ அவரை கடத்திட்டு போய் அவர் ரொம்ப அசிங்கமாக ஒரு விஷயத்தை ஏதோ பண்ணுறாரு. சரி, இவங்களை அசிங்கப்படுத்திட்டா நாளைக்கு வந்து இவர் வரமாட்டாருன்னு நினச்சிட்டு இவர் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கூட உடன் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை கூட்டிகிட்டு அவர் வர்றாரு. அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வர்றாரு. வந்த உடனே இவர் கேட்குறாரு, நான் ஓடணும் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ எல்லாம் எதுக்கு உங்க கூட ஓடணும் அப்படி இப்படின்னு டீஸ் பண்ணுறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, நீ ஏன் கூட வந்து ஓடி ஜெயிச்சு காட்டு, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து இந்த கிரவுண்டு பக்கமே வரல அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ஓடுறாங்க. கடைசியில் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் தான் ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உன்னை ஜெயிக்கணுன்றது என்னுடைய விஷயம் இல்லை, நான் வந்து வீட்டில் உட்காந்தா என்னை பார்த்து நிறைய பேர் உட்காந்துருவாங்க, அதனால தான் வந்து நான் வந்தேன். நீ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறதுக்காக நான் வந்து வீட்டில் உட்காடுறேன், டெய்லி நான் வெளியில் போகும்போது ஒரு 40 பேர் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தா நான் உட்காந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த குறும்படம் வந்து முடியுது. இந்த குறும்படம் என்ன நம்ம கேள்வி எழுப்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனர் கார்த்திக் என்னத்தை கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு நம்ம தனியாக வந்து இது பண்ணுறோம். ஆண் பெண் மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரை அங்கங்கே சில இடங்களில் வந்து தனியாக ஒரு இனமாக நம்ம அங்கீகாரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லையும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு தனியான ஒரு இடம் வேணும், அல்லது அவங்க பெண்களோட சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை அந்த படத்தில் வந்து முன்னிறுத்தியிருக்காரு. இப்போ வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது தனியாக ஒரு இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் ஆண் பெண் தனியாக இருக்குது, அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரும் தனியாக வேணும், திருநங்கைகளுக்காக ஒரு இடம் வந்து தனியாக வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அது நல்ல ஒரு முன்னுதாரணம் தான். இந்த ஒரு குறும்படம் வந்து ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது நிச்சயமாக ஒரு நல்ல குறும்படம் தான். ஒரு 15-17 நிமிஷத்தில் ஒரு நல்ல விஷயத்தை அவர் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. உடன் நடித்த இன்னொருத்தருங்க இருக்காங்க. அவங்க நிஜமாகவே ஒரு திருநங்கை தான். அவங்க ஃப்ரெண்டாக நடிக்கக்கூடியவருக்கு. ஆனால் அந்த திருநங்கை ரொம்பவே நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 பேருமே நல்லா சிறந்து நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வரப்போகுது சில நாள்களில். அந்த ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். திருநங்கைகளை பற்றி பார்வையை படித்த இடத்துல கொஞ்சம் மாற்றம் வந்து இருக்குது. நம்மளுடைய வந்து அவங்க படிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. இருந்தால் கூட நம்மக்கிட்ட அதை பேசிக்கும்போது இன்னும் திருநங்கைகள் மேலே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான புரிதலும் ஒரு கேலியும் கிண்டலும் இருக்குது. இதை மாற்றணும். அவங்க வந்து ஒரு 3வது இனம் தான். அவங்க மேலே பரிதாபப்படணும்னு அவங்க சொல்லலை. அவங்க என் மேலே பரிதாபப்படுங்கன்னு அவங்க கேட்கவும் இல்லை. இந்த படமும் அதை பற்றி பேசலை. எங்களுக்கு தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆண் பெண் மாதிரி நாங்கள் தனியாக இனமாக எங்களை அங்கீகரிங்க அப்படிங்கிறாங்க. அரசு அதை அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்குது. எல்லா மத்திய மாநில அரசுகளும் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இருந்தால் கூட இதை இன்னொரு படி மேலே எல்லா இடங்களையுமே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினாக நம்ம கிட்ட முன்வைக்கிறது இந்த அனகல் குறும்படம். கண்டிப்பாக இந்த படம் ஓடிடியில் வரும்போது நீங்கள் போய் பாருங்கள். நன்றி. மீண்டும் ஒரு விமர்சனத்தை உங்களை சந்திக்கிறேன். நான் ராகவ் குமார். இது தீபிகா அதிர்வுகளுக்காக.